வணக்கங்க. நமக்கு முருகர்னா நமக்கு உயிருங்க. உயிர் இல்லைங்க, உயிர்களையும் மேலான உயிருங்க அவர் முருகன் நமக்கு. இறைவன் நம்ம பக்கம் இங்கே தான் இருக்காருங்க பாருங்க. இங்கே தான் ஃபோட்டோவும் இருக்குது, இங்கே தான் படமெல்லாம் இருக்குது. திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் போனேங்க. நானும் ஒய்ஃபும் குடும்பமும் போயிட்டு திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு வந்தேங்க. பழனிக்கு அடிக்க ஒரு தடவை போவேங்க, மருதமலைக்கு அடிக்க ஒரு தடவை போவேங்க. வீட்டில் அவரை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பணுங்க. வீட்டில் பூஜை புனிஸ்காரங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் மன கஷ்டம்னா உடனே மருதமலை போயிடுவேங்க. மருதமலை நம்ம வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டருங்க. வண்டி இருக்கேன், 2 வீலர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவேனுங்க. அப்படி போயிட்டு வந்து என் பேர் ஜெகநாதன் சார். ஜெகநாதன், சென்ட்ரல் ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ரிட்டையர்ட் ஆகியாச்சு. வீட்டில் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை சார், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம பூர்வீக வீடுங்க, தாத்தா காலத்து வீடு. அதையெல்லாம் இடித்து தள்ளி போட்டு நான் கொஞ்சம் காசெல்லாம் செலவு பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு அருமையான ஒரு வீட்டை கட்டியிருக்கேனுங்க. சகல வசதி, நவீன வசதியோட வீடு கட்டியிருக்கேனுங்க. அந்த வீட்டில் தான் உட்காந்து பேசுகிறேங்க. இது மை ரூமுங்க, எனக்கு சொந்தமான ரூமுங்க இது. அந்த பிறகு டின்னர், சாப்பாடு, போக்குவரத்து, ஹாலு அந்த பிறகு இருக்காங்க. நான் போய் சாப்பிடுவேனுங்க, வருவனுங்க, போகணுங்க. இது நம்ம பர்சனல், நான் சேவ் பண்ணுறத நம்ம ரூமுங்க. சுதந்திரமாக இருப்பணுங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பேன் சார், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணுவேன். ஹோட்டலுக்கு அதே மாதிரி தான், காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு தான் போவேன். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குங்க. காசுக்கெல்லாம் முதலிடம் கொடுக்க மாட்டேங்க. சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 60% நாங்கள் செலவு பண்ணுவோங்க சார். சாப்பிட்றதுக்கே, உணவுக்கே ஒரு 60% செலவு பண்ணுவோங்க. நல்ல தரமான காய்கறிகள், வெஜிடபிள்ஸு, வெள்ளாட்டுக்கறி, வாரத்தில் ஒரு தடவை வெள்ளாட்டுக்கறிங்க, இடையில ஒரு தடவை மீன், இந்த மாதிரிலாம் எடுத்து சமையல் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுவோங்க. எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறேங்க. அதே மாதிரி தானம் தர்மமெல்லாம் நாங்களும் பண்ணுவோங்க. தானம் தர்மம் பண்ணாமல் இருக்க மாட்டோங்க. தானம் தர்மம் பண்ணுவோம், கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம், செய்வோம், முறையில் இருப்போங்க. நாங்கள் நல்ல ஒரு மனித நேயத்தோடு வாழ்கிறோம் சார். மனித நேயத்தோடு வாழ்கிறோங்க. எனக்கு 72 வயசு ஆச்சுங்க. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கிறேங்க. வாக்கிங் போவாங்க. மார்னிங் வாக்கிங் போவேன், ஈவினிங் வாக்கிங் போவாங்க. 2 நேரம் வாக்கிங் போயிடுவேன். அப்புறம் சாயங்கால நேரம்னா இந்த மெடிசன் வாங்கிட்டு வந்துடுவேனுங்க. காலையில் நேரம் கம்பல்சரி உழவர் சந்தைக்கு போயிடுவேங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேனுங்க. மத்தியானம் குக்கிங் நான் தானுங்க வீட்டில். ஒய்ஃபு நான் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிடுவேன். டேக் ரெஸ்ட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சமைப்பேனுங்க. சமைச்சு நல்லா சுவையாக சமைப்போம் சார். ரசம், குழம்பு, சாம்பார், சாப்பாடு இதெல்லாம் நல்லா செய்வேங்க. மட்டன் குழம்பெல்லாம் நல்லா பண்ணுவேன் சார். சூப்பராக பண்ணுவேனுங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு பண்ணுவேனுங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணுவேன். அப்புறம் பெப்பர் சிக்கன் பண்ணுவேன். இதெல்லாம் நல்லா சுவையாக பண்ணுவேன் சார். என்னங்க, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு கடவுளை. முருகப்பெருமான், முருகனை எங்கள் அப்பாங்க அவர். நான் அவருடைய புள்ள. அப்படித்தான் வச்சுருக்காருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க சார். என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும். காஸ்டியூம் காலையில் மார்னிங் வந்துங்க பாருங்கள், உத்ராஜ் காலையில் போட்டது கழட்டவே இல்லைங்க. துளசி மாலை இதெல்லாம் போட்டு தான் பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. காஸ்டியூம் எல்லாம் காவி காஸ்டியூம் தொங்குது பாருங்கள். இந்த காஸ்டியூம் போட்டு தான் பூஜை பண்ணுவேனுங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வாக்கிங் போவோங்க. சில டைமில் வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணுவேங்க. பண்ணிட்டு நிம்மதியாக போயிட்டுருக்கு சார். எதுக்குமே உண்மையாக இருக்கணும் சார். சத்தியத்தை கட்டுப்பட்டு இருக்கணும். நாம் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத இடமா இருக்கணும். நம்ம காசு ஓட்டு வாங்கினதாக இருக்கணுங்க. அந்த மாதிரி தான் சார் இருக்கணும். இன்னொருத்தனுடைய இடத்துல வீடு கட்டுறது, இன்னொருத்தன் காசை அடித்து பிடுங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுங்க, கடவுள் கொடுத்துருவார். சரிங்களா? சத்திய நேரும் தரும் பிரகாரம் இருந்தால் போதுங்க, நிம்மதியாக இருக்கலாம். வணக்கம் சார். சரிங்களா? நான் சும்மா ஒரு வீடியோ போட்டேங்க. வச்சுறேங்க. ஓகே.